ஒரு வேலையை பிடிச்சு செஞ்சா அது பார்த்தீங்கன்னா சுமையா தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதே வேலையை நம்ம பிடிச்சவங்களுக்காக செய்யும் பொழுது அந்த வேலை இன்னும் சுகமாக தான் இருக்கும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்க வேலையை அந்த வேலையை கூட நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்வாங்க. அந்த வேலையை நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு இல்லாமல் அதையும் ஒரு அழகாக காமிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னால் கொஞ்சம் சில பேர் கோவம் வரும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், எப்போவுமே வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கணவருக்காகவும் என்னுடைய குழந்தைக்காகவும் என்னுடைய அம்மாவுக்காகவும் நான் செய்கிற இந்த பூஜை விஷயங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இவங்க 3 பேரை தவிர எனக்காகவும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் செய்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூஜை விஷயம்தான். அதாவது நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை நல்ல வழிப்படுத்த முடியும். மற்றவங்களுக்காக வேண்டதை விட ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்துக்கு முக்கியமாக பெண்கள் உடல் நலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க மட்டும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடு இருந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்த குடும்பத்தையும் மேலோங்கி கொண்டு செல்ல அவங்களால கண்டிப்பாக முடியும். ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முருகருக்கு இன்னைக்கு உகந்த நாள். இன்னைக்கு நான் வெற்றிலை தீபம் போடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா முருகருக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு பூவெல்லாம் போட்டாச்சு. இன்னைக்கு பிரதோஷ வழிபாடுங்கிறனால இன்னைக்கு நான் இன்ஸ்டியூஷன் போகலை, வீட்டில் தான் இருக்க போகிறேன். அதனால பார்த்தீங்கன்னா லைவ்ல பிரதோஷம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யலாம் ஒரு 5:30 மணி போல் அப்படின்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பிரதோஷம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் சிவபெருமானுக்கு நான் செஞ்ச வழிபாடுகள், சிவபெருமான் எனக்கு செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இல்லை புதுசாக இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் விநாயகர், முருகன், ஆன்மீகம், வாராகி அம்மன் இந்த மாதிரி பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடுங்கிறனால காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு ரொம்ப நாளாக சுடிதாரே போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். சாரியை கட்டாத மாதிரி இருந்துச்சு. நல்ல சாரியை எடுத்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டில் தான் இருக்க போகிறேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பூஜை பண்ண போகிறோம். அதுவும் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் பண்ண போகிறோம் இல்லையா. அதனால நம்ம நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் இன்னைக்கு சாரி கட்டி நல்லா கை நிறைய கண்ணாடி வளையெல்லாம் போட்டுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விளக்கெல்லாம் ஏற்றினேன். நிலைவாசல் தீபம், அதே மாதிரி துளசி அம்மாவுக்கு தீபம். துளசி அம்மா கொஞ்சம் வாடி போயிருக்காங்க. அதை எப்படியாவது நான் மீட்டு கொண்டு வந்துடுவேன், அவங்க நல்லபடியாக துளுத்து வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ பானையில் இருக்கிற விளக்கை ஏற்றி என்னுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு, ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த வீடு கிடையாது, நாங்கள் கிடையாது அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அவங்களுடைய வழிகாட்டுதல் படி தான் நாங்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் போகிறோம், ஒவ்வொரு பூஜையும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு. அவங்க காட்டின வழியில் போகிறதுனால தான் இத்தனை தெய்வங்கள் எங்கள் பூஜை ரூமில் இருக்காங்க சந்தோஷமாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகருக்கும் நல்லபடியாக இன்னைக்கு தூப தீப ஆராதனை காமிச்சாச்சு. திருச்செந்தூர் முருகனுக்கு நல்லபடியாக நேற்று கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நிறைய பேருக்கு திருச்செந்தூர் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட ஒரு கால் வந்துச்சு எங்கள் மாமியார் மூலமாக, போகலாமா அப்படிங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. பார்ப்போம். முருகன் நினைச்சா மட்டும்தான் நம்மளால போக முடியும், நம்ம நினைச்சாலாம் போக முடியாது. ஸோ முருகன் எப்போ கூப்பிடுறாரோ அப்போ போயிட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அது முருகனோட அருள் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. அவர் கூப்பிடாததுக்கும் ஒரு காரணம் இருக்கும், கூப்பிடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே அவன் செயல் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோம் அப்படின்னா முருகருக்கு நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முருகருக்கு மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கு, மகமாயிக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான். நான் உன்னை நல்லா வச்சிருப்பேன், என்னை நம்புறீல்ல, அதனால உன்னை நான் நல்லா தான் வச்சிருப்பேன் அப்படின்னு அந்த இறைவனே நினைக்கிற அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையை நம்ம ஒரு தடவை வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப அதை சோதிக்க கூடாது. அதை அவங்கள அவநம்பிக்கையா நம்ம பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு முழுக்க காலையில சாம்பிராணிலாம் போட்டு நல்லபடியாக தூப தீப ஆராதனை காமிச்சாச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அதனால் அவருக்கு அப்பப்போ அவரை ஒரு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் நான் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஏதாவது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க. ஸோ அது என்னங்கிறத நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இன்னைக்கு பிரதோஷம் சாயங்காலமாக நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு ஒரு
4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் வந்து போய் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம். அபிஷேகங்களுக்கு உங்களுக்கு வேண்டுதல் என்ன இருக்கோ அதற்குரிய அபிஷேக பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து சிவபெருமானை நல்லபடியாக வணங்கிட்டு வாங்க. சிவபெருமானோட அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு வந்து கிடைக்கும். எல்லா கடவுளுக்கும் முழுமுதற் கடவுள் வந்து விநாயக பெருமான். விநாயக பெருமானுடைய அப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து நமக்கு நல்லபடியாக தந்தையாகவும் தாயாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. இந்த நாளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையோட வரனால நம்ம இன்னைக்கு துர்க்கை வழிபாடும் செய்யலாம், அம்பாள் வழிபாடு செய்யலாம், அதே மாதிரி முருக வழிபாடும் செய்வோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் நல்லபடியாக வணங்கிட்டு செய்யுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். விபூதி எடுத்து நல்லபடியாக பூசிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடமையான அந்த பிள்ளைகளை வந்து பார்க்க வேண்டிய வேலை வந்து வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெடி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். முதல்ல வந்து இறைவனுக்கு வந்து இன்னைக்கு யோகிக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சாமிக்கு வச்சாச்சு. அவங்களுக்கு வந்து கடலை மிட்டாய் தான் இன்னைக்கு வச்சிருந்தேன். உங்ககிட்ட என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வைக்கலாம். அது வந்து சாமிக்கு உரியதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். கடலை மிட்டாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அந்த பாரம்பரியமான ஒரு மிட்டாய் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. அதுக்காக நம்ம ஃபாரின் சாக்லேட்டு, இந்த குர்குரே லேஸ் இதெல்லாம் போய் நம்ம சாமிக்கு வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது தவறான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டு கடலை மிட்டாய் இதெல்லாம் நம்ம வீட்டில் கூட செஞ்சு நம்ம வைக்கலாம். தேங்காய் பர்பி, இந்த மாதிரி வந்து பாசிப்பருப்பு உருண்டை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்களுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த பிரசாதத்தை வீணாக்காமல் நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு இன்னைக்கு அதுதான் வந்து பிரசாதம் தான் வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸாக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சிருக்கேன். பூக்கள்லாம் இருக்கு. அதை வந்து நான் அபிஷேகம் வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நல்லபடியா இன்னைக்கு சிவபெருமானோட அருளோட நல்லபடியா வந்து நான் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைச்சு காலையிலே வந்து வேண்டிக்கிட்டேன். அதனால காலையில வந்து அபிஷேகம் எதுவுமே பண்ணல. சாயங்காலம் தான் எல்லாமே பண்ண போறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அந்த 4 to 6 பிரதோஷ நேரத்தில் நான் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுவேன். ஆனால் இப்போ நான் இன்ஸ்டியூஷன் போயிடுவேன், என்னால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து அதை மிஸ் பண்ணாமல் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யோகிக்கு வந்து இன்னைக்கு டிஃபன் வந்து தோசை, அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கு வந்து வால்நட்டும் கடலை மிட்டாய், ஒரே ஒரு முறுக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வளர்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றத வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க பசி எடுக்குது, குடல் பெருக்குது அப்படிங்கிறது. யோகி வந்து இப்போ கொஞ்சம் வந்து சாப்பாடோட அளவு வந்து ஒரு கூடுதலாக சாப்பிட்றான். ஸோ அதனால தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கேன். ஸ்கூலில் வந்து அவன் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா லஞ்ச் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வீட்டில் வந்து சாயங்காலம் கொஞ்சம் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து துணியெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம காலையிலே குளிச்சிட்டோம் அப்படின்னா பாதி வேலை குறைஞ்சிரும். அதுவும் துணி தான் போட்டுட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து விடுறதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு ரொட்டீன் ஒர்க் மார்னிங் வந்து பூஜையோட டியூஸ்டே மார்னிங் இப்படி தான் போச்சு. ஈவினிங் வந்து பிரதோஷ வழிபாடு நேரலையில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வேல்மாறல் பாடல் விளக்க உரை இன்னைக்கு ஷார்ட்ஸில் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.